வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ அது அது அதை பற்றி நம்ம ட்வின் ஃப்ளேமையும் இதை பற்றி இது பண்ணுறேன். இது வந்து ஒரு ரொம்ப அவேர்னஸ்க்கான ஒரு 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 டாபிக். சரிங்களா? ஏன் அப்படின்னா, என்னோட பயணத்தில் வந்து நான் இதை வந்து ஒரு ஒரு செக்ஷன் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட இது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சோல் கனெக்ஷன்ஸ். சரிங்களா? எல்லாத்தாலையும் வந்து ட்வின் ஃப்ளேம் ஆக முடியும். எல்லாருமே இந்த இந்த பர்த்தில் வந்து ட்வின் ஃப்ளேம் எடுத்து ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் வருவாங்களான்னா கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வந்து ஆனால் இதோட ஒரு நேம் அப்படிங்கிறதுக்காண்டி பல பேர் வந்து இதை வந்து ஒரு தவறா வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம மேஸ்குலின் வந்து ஒரு யூனியன் வந்து வர மாட்டுக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இது டவுட்ஸ் இருக்கும். அவங்க வந்து சேர மாட்டுக்காங்க, ஃபிசிக்கலாக வந்து அவங்க வரவே மாட்டுக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மேஸ்குலின் பார்ட் அதமே ஒரு சில ஃபெமினைன்ஸும் வந்து அவங்க வந்து இந்த இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் படி வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இது ஏன் வந்து இப்படி வந்து கொஞ்சம் தவறுதலாக வந்தது அப்படின்னா, சில பேருடைய பணத்தாசையினாலையும் பதவி ஆசையினாலையும் தன்னோட சுய லாபத்துக்காகவும் இந்த நேம் அப்படிங்கிறது இந்த இந்த பேரை வந்து சில தவறுதலாக வந்து பல ரூல்ஸை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதாவது ஒரு வரலாறை வந்து மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வச்சாதான் உங்க ட்வின் ஃப்ளேம் வந்து பிசிக்கலா வந்து உங்ககிட்ட வந்து வருவாங்க. சரிங்களா? இப்ப நீங்க வந்து நான் சொல்றத வந்து இந்த ஜேர்னில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க. அது வந்து மேஸ்குலினா இருந்தாலும் சரி, ஃபெமினினா இருந்தாலும் சரி, இதை ரொம்ப உன்னிப்பா வந்து கவனிச்சு இதுல எதுலையாவது ஒரு இதுல நம்ம மேஸ்குலின் சிக்கி இருக்கிறாங்களா இல்ல நம்ம ஃபெமினைன் சிக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு சொன்னா சாதாரண ஆட்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஹை எனர்ஜி உள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள மனிதர்களால தான் வந்து இதை வந்து செய்ய முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு தவறுதலா வந்து ஒருத்தங்களுடைய மனதையோ இல்லை வந்து அவங்களுடைய பிரெயினையோ வந்து அவங்க வந்து வேறு விதமாக அவங்களால வந்து டியூன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவங்களும் பல வித்தைகள் கற்றவங்களால தான் இந்த இதை வந்து மாற்றுவாங்க. அதுல ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜேர்னியும் இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிறதும் சேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னா, நம்ம ஜேர்னி வந்து ஒரு புருஷ தத்துவமும் ஒரு ஒரு அதாவது சிவன் அப்படி வச்சு சிவன் சக்தி தத்துவம் தான் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்குள்ளதான் வந்து மேஸ்குலினும் ஃபெமினைனும் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு இப்ப நான் வந்து அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட உள்ள பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு ஃபெமினைனா இருந்தா பிரபஞ்சத்தின் படி, சிவசக்தியின் இதுபடி, பிரபஞ்சத்தின் ரூல் படி நான் பெண்ணா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ட்வின் வந்து நிச்சயமாக ஒரு ஆணாதான் இருப்பார். அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச டவுன்லோட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இதுதான் வந்து பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் வந்து ஆண் நேச்சர்ல இருக்கிறா அப்படின்னா அவ ஆண் ஒரு அவள் வந்து இன்னொரு பெண் வந்து பெண் நேச்சரா இருக்கிற பெண்ணோடையும் வந்து இந்த ட்வின் ஜேர்னி வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நான் வந்து 100% வந்து என்னோட இதுல டவுன்லோட்ஸ் படி எனக்கான ஜேர்னியல் படி நான் இதை 100% வந்து நிராகரிக்கிறேன். அதாவது நான் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இந்த தத்துவத்தின் படிதான் ஒரு சிவன் ஒரு ஆணாதான் இருக்கணும், ஒரு சக்தி ஒரு பெண்ணாதான் இருக்கணும். ஆனால் அந்த சிவனுக்குள்ளேயும் சக்தியும் இருப்பாள், ஒரு சக்திக்குள்ளேயும் சிவனும் இருப்பாள். பொலாரிட்டி வந்து அப் அண்ட் டவுனா வந்து இருக்கலாம். அதுக்காண்டி இவங்க வந்து ஆணாகும் ஆணு பெண் அப்படிலாம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் வந்து இவங்க வந்து இதை வந்து மாற்றி வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவத்தின்படி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை வந்து கொண்டு வராங்க. இது அதாவது எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற இந்த மாதிரி இதை கான்செப்டை வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பல வித்தைகளை வந்து கத்திருப்பாங்க. அதாவது ஒரு 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 குருமார்கள் மாதிரி அவங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா
அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஹை எனர்ஜி பீப்புள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அடிமையா இருக்கணும், சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணமும் பதவியோ அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை வந்து அந்த எனர்ஜியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்க தெரியும். இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க மேஸ்குலினை இப்போ கண்ட்ரோல் எடுப்பாங்க. நிறைய மேஸ்குலின் நேச்சர்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்க பெரியதா தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் வந்து ஒரு மேஸ்குலின் டிவைன் ஆடுறதுக்கான ஒரு மேஸ்குலின் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஃபெமினைன் வந்து அதே மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த ஃபெமினைனை வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர பார்ப்பாங்க. வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எனர்ஜியை தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அவங்கள விட பல மடங்குகள் அதிகமாக எனர்ஜியை வைத்திருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா நம்ம இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சித்திலாம் பண்ணியிருக்காங்கல்ல ஓரளவு அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கத்துருப்பாங்க. கத்தும் போது அவங்க வந்து அதனாலதான் அந்த ஆஸ்ட்ரல் செக்ஸ் வைக்கிறது. அப்ப நம்ம அவங்க எனர்ஜியை வந்து ஒரு பெண்மைக்கோ இல்ல வந்து ஒரு ஆண்மைக்கோ வந்து அவங்க வந்து செலுத்துவாங்க, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட். இது வந்து தேர்ட் ஐ ஓபன் பண்ணலன்னா உங்களால வந்து இந்த 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 ரகசியத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இவங்க அந்த எனர்ஜியை வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் உனக்கு இது, நான் தான் உனக்கு வந்து குரு, எனக்கு கீழே தான் நீனு, என் காலுக்கு கீழே தான் நீனு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவங்க வந்து கொண்டு வருவாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் பதவி அதுக்காண்டிதான். வேற நம்மள மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுமோ இல்ல வந்து சேவை செய்யணுமோ, மெயினா வந்து ஏமாத்துறது. நான் வந்து லைட் ஒர்க்கர்ஸ், நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கிறேன், நான் வந்து உலக மக்கள் நன்மைக்காண்டி வந்திருக்கிறேன், அப்போ நான் நிறைய ரொம்ப ரொம்ப ஹை டெக்னிக்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகா பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய பேச்சு திறமையினால அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்கிறத வெளியே காட்டவே மாட்டாங்க, சரிங்களா? வெளியே வந்து தெரியவே தெரியாது. உள்ளே வந்து அவங்க ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெளியில வந்து அவங்க பார்க்கவே தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒண்ணு வந்துன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க செய்யறாங்க, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, நான் மற்றவங்கலாம் வந்து இப்படின்னா வந்து இருக்கிறாங்க, அதாவது நிறைய என்னோட தவத்தை வந்து என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நான் ரொம்ப ஹையா தவம் இதை வந்து நான் டெக்னிக்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த டெக்னிக்ஸை வந்து இவங்க கத்துக்கிட்டு இவங்க வந்து தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திபுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அந்த வார்த்தை சொல்றாங்கல்ல, வேறவங்க தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அங்கதான் வந்து அவங்களுடைய இதுவே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா வேறவங்க தப்பா யூஸ் பண்ணுவாங்க மாட்டாங்க, இவங்க ஒரு சர்டன் இதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க தப்பா யூஸ் பண்ண போவாங்க. அதுதான் வந்து அங்க உண்மை. அதாவது அவனுடைய வார்த்தை அவன் செயலுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், சரிங்களா? இப்ப நான் பொய் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னேன்னா உள்தன்மையும் நான் அதே மாதிரிதான் இருக்கணும், வெளியிலையும் வந்து நான் வந்து அதே மாதிரிதான் இருக்கணும். அப்போ ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பொறுத்தவரை அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு மேஸ்குலினா இருக்கட்டும் ஒரு ஃபெமினா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப போல்ட் அண்ட் பிரேவா இருப்பாங்க. இந்த கள்ளத்தனமான இதை வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. இவங்க தான் வந்து ஒரிஜினல் ட்வின் ஃப்ளேமா இருப்பாங்க, சரிங்களா? இவங்க வந்து சீக்ரெட்டா இப்ப இதுல வந்து நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா ஏஜ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சின்னதா இருப்பாங்க, சரிங்களா? ஒண்ணு வந்து அன்மேரிடு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரீடு அன்மேரிட் அப்படி இருக்கும். அதாவது ஒருத்தங்க மேரீடா இருப்பாங்க, ஒருத்தங்க அன்மேரிடா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேருமே மேரீடா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேரீடா இருக்கிறாங்க ஒரு அன்மேரிடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த மேரீடா உள்ளவங்க திருட்டுத்தனமாக அவங்களுடன் உடல் உறவுனா கொள்ளவே மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு போயிட்டு அப்படிலாம் வந்து யாருக்கும் தெரியாம இந்த விஷயம் வந்து செய்ய மாட்டாங்க. ரெண்டு மேரீடா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் மாத்தி வந்து இதை நம்ம வந்து இந்த கள்ளத்தனமாக செய்யலாம் அப்படின்னா அதையும் நிச்சயமாக அவங்க செய்யவே மாட்டாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் ட்வின் ஃப்ளேமா இருக்கிறவங்க இதை செய்யவே மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க வந்து
கரெக்டான ஒரு ஒரு இதுபடிதான் அவங்க வந்து வாழ்வாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப இதுதான் இந்த ஜேர்னி நான் வந்து எடுத்துக்கிட்டேன், நான் தர்மத்தின் பாதையில தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தீர்மானமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அடுத்தவங்களோட லைஃப வந்து இவங்க வந்து கெடுக்கவே மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இவங்களுக்குள்ள வந்து ஒரு இது இருக்கும், இவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அப்ப ப்ராசஸ் இவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு தேவைக்காண்டி இவங்க வந்து டபக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஜேர்னில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனா வர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ட்வின்னே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருட்டுத்தனமாக அக்செப்ட் எந்த வித ட்வின் ஃபிளேம் மேஸ்குலினும் அக்செப்ட் பண்ண மாட்டான், ஃபெமினைனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப புனிதமான சாக்ரட் ஜேர்னி. அப்போ இவங்களுக்கு வந்து அது அவங்க சோல் கான்ட்ராக்ட்ல அவங்களோட இணையனும் இருந்தது அப்படின்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் ரெண்டு பேரும் சேருவாங்க. அதே மாதிரி திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக சேரணும் அப்படிங்கறது அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரூ ட்வின் ஃபிளேமோட ஒரு இது. இப்போ இதை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, நீங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா, சோல் இது நம்ம வந்து சோல் ஜேர்னி தான். அப்போ உள்தன்மையில் நம்ம பேலன்ஸ் ஆனா போதும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல இப்படியே வந்து இருந்துக்கலாம், இதுதான் வந்து நீ வந்து இந்த எனர்ஜி நீ எடுத்து நீ ஹீல் பண்ணிக்கிட்ட எல்லாம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ ஹோல் ஆயிருவ. ஸோ நம்ம வந்து இப்படியே திருட்டுத்தனமாவே நம்ம வந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த எல்ஜிபிடிக்யூ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸை எடுக்கிறவங்க எப்படி இவங்க கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதெல்லாம் சொல்லுவேன், யாருக்கிட்டையும் தீட்சை வாங்கணும்னா அவங்களுடைய எண்ணங்களும் அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ண அதுதான் உங்களுக்குள்ளே போகும். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியம். தீட்சை யாருக்கிட்ட வாங்கினாலும் பார்த்து வாங்கணும், ஏனா தானோன்னு வாங்கிடவே கூடாது. இப்போ ஒருத்தங்கிட்ட போய் இவங்களை வந்து நீங்க தீட்சை வாங்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன கண்டிஷன்ஸ் பேஸ் படி வச்சுக்கிறாங்களோ அந்த கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து திணிப்பாங்க. சரிங்களா? அததான் வந்து அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்க வைப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு ஆணோட இருக்கலாம், ஏன் அப்படின்னா இது சோல் லெவல் தானே, அப்ப ப்ராசஸ் தானே முக்கியம், இதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த டெக்னிக்கை வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஃபெமினைன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து பணத்து மேல இவங்க வந்து கரெக்டா பார்ப்பாங்க, யாருக்காவது பணத்து மேல ஆசை இருக்கா, யாருக்காவது பதவி மேல ஆசை இருக்கா, அழகை பார்த்து மயங்குறாளா இவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஃபாலன் ஏஞ்சலா வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அவங்க வெளியே காட்டுறதுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க பவர் அப்படிங்கிறதே உங்களை உணர வைக்க மாட்டாங்க. இப்போ உங்க மேஸ்குலின் வந்து மேரீடா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன புகுத்துவாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து இப்படிலாம் வந்து நீங்க வந்து அதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து அவங்க இந்த மாதிரிலாம் வந்து வரமாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து வெளியில வந்து உங்களுக்கு யூனியனே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ நீங்க இப்படியே திருப்தியா தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும், வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும், ஸோ நீங்க வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திருட்டுத்தனமாக இங்க ஒரு இது ட்வின் ஃபிளேம் ஜேர்னி கிடையவே கிடையாது. நல்லா நான் திருப்பி அதான் அடிச்சு வச்சு சொல்லிட்டே இருக்கேன் நான். ஏன்னா இப்படி இருக்கிறாங்க. நான் எனக்கு செக்ஷனே வந்திருக்கிறாங்க ஒருத்தங்க, அதாவது எனக்கு ஒரு லேடி மேல வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு லேடி. அப்ப நான் சொன்னேன், என்னோட ரூல் படி என்கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் இது வந்து கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த எல்ஜிபிடியை பார்ப்போம். எல் அப்படிங்கிறது லெஸ்பியன். இவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பெண் வந்து பெண்ணும் வந்து இணையலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து வருவாங்க. கே ஜி வந்து கே. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஆன் டு ஆன், அதான் ஆன் டு ஆன் இல்ல பெண் டு பெண் இப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சரி அப்படின்னு சொல்லி இது அவங்களோடது. சரிங்களா? நான் அதை தான் சொல்றேன், ட்வின் ஃபிளேமுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அதாவது எல்லாமே இப்படி இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு சம்பந்தத்தை உண்டு பண்ணி இது மூலமா உங்களுடைய யூனியனை வந்து நீங்க வந்து தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் தடை கற்கள் உங்களுக்கு, அவங்களுடைய ஒரு சேஃப் ஜோனுக்காண்டி இவங்க இப்படி வந்து பண்றது. அப்ப வந்து அடுத்தது என்னன்னா பைசெக்சுவல், அதாவது என்னன்னா ஒருவருக்கு ஒரு ஆண் மீதும் இருப்பு இருக்கும், அதே மாதிரி ஒரு பெண் மீதும் இருக்கும். எப்படி ஒரு ஆணுக்கு வந்து பெண் மீது இருப்பு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஆண் கூடயும் இருக்கும், பெண் கூடயும் இருக்கு. ரொம்ப ரெண்டு இதை வச்சிருப்பாங்க. அதான் பைசெக்சுவல். அவங்க ஆண் கூடயும் இணையறதுக்கு ரெடியா இருப்பாங்க, பெண் கூடயும் இணையறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அடுத்தது என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் டி. அப்புறம் அது வந்து ஆண் டு பெண்ணா வந்து அவங்க மாறிடுவாங்க. அதாவது அது வந்து இயற்கையா வந்து கடவுள் வந்து ஒரு இதை போட்டிருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணா வந்து அவங்கள வந்து மாத்திப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட இதுதான். சரிங்களா? இது வந்து நான் இதை வந்து குற்றம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரல. சரிங்களா? அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அது வேற டாபிக்.
அடுத்தது என்னன்னா கொஸ்டினிங். இவங்க என்னன்னா இவங்க ஆளுக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாலுணர்வே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஸ்டின்ஸாவே வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸாவே இருக்கும். இப்போ இதுதான் வந்து அடுத்தது என்ன, ஒரு இன்னும் சில அடையாளங்களும் இருக்குது. அதாவது ஏசெக்சுவல், அதாவது ஈர்ப்பே இல்லாம இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இன்டர்செக்ஸ், பிறப்பிலே வந்து உடல் பண்புகள் எல்லாமே வந்து ஒரு விதமாக அவங்களுக்கு வந்து இருக்கு. இந்த கேட்டகரியில வந்து இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் இவங்க வச்சுக்கிறாங்களா, இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இத கொண்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு பொருத்துவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க வந்து போனீங்க, அவங்கள வந்து நீங்க குருவா ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெண்ணா இருந்துக்கிறேன், நீங்க ஆணா இருக்கலாம், இல்ல நீங்க ஆண் தன்மையில இருக்கிறீங்க, இவங்க வந்து பெண்ணா இருந்துக்கலாம். ஒரு ஆண் வந்து பெண்ணா மாறுவான். அப்புறம் வந்து இங்க என்ன சொல்லுவானா, நீ ஆண் நேச்சர். ஏன் அப்படின்னா இப்படியும் உங்க ஜேர்னியில் இருக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து உள்தன்மையில தான் உங்க சோல் வளர்ச்சிக்காண்டி தான் இந்த பர்த் எடுத்திருக்கிறீங்க. ஸோ சோல் எவல்யூஷன்ஸ்காண்டி தான் வந்து இது இருக்குது. ஸோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுல வந்து நிறைய பேர் மாட்டி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஸ்குலின் தான் மாட்டியிருக்காங்க. சரிங்களா? ஏன் மேஸ்குலினை இவங்க வந்து குறி வச்சு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மேஸ்குலின் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து வெளியில இருக்கணும். சோசியல் கண்டிஷன்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப இருக்கும். ஆனா அவங்க 3Dல வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். இதுல ஒரு மிஷன் ஒர்க் இருந்தாலும் அவங்க வாழ்ந்துதான் ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒர்க் எடுத்துட்டு அவங்க வந்து வந்திருப்பாங்க. இந்த ட்வின் ஜேர்னில இருக்கிறவங்க நிறைய வந்து மிஷன் ஒர்க்குக்காண்டி வந்திருப்பாங்க. மேஸ்குலின் அவங்க வந்து 3Dல தான் இருந்து ஆகணும். அப்போ இவங்கள்ட்ட கிட்ட அவங்க அடிமை இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்படியே இழுத்துருவாங்க. அவங்ககிட்ட இழுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி வைஸ் இவங்க கிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருந்து இவங்களோட மூளைய வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவளுடைய ஃபெமினின் வந்து அவேக்னிங் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவ ஃபெமினின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எனர்ஜி வைஸ் வந்து அந்த மேஸ்குலினுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னக்கூட்டி போய் அவங்களுக்கு டியூன் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்ல இங்க பாரு, அவளுக்கு வந்து இப்படி இருக்கிறா, அவ வீட்டுல வந்து இப்படி இருக்கிறா, அப்ப எப்படி வந்து நீங்க இதெல்லாம் பண்ணுனா உனக்கு வந்து அவமானமா போயிரும், நீ வந்து இது வந்து பாரு, இதை வந்து இப்படி பேசிடுவாங்க, உன்னை வந்து இப்படி பேசிடுவாங்க, அப்படி பேசுவாங்க. ஸோ பெட்டர் நீ என்ன பண்ணு, அவளை கள்ளத்தனமாவே நீ வந்து வச்சுக்கிட்டே வாழ்ந்துரு. இதுல என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு? சோல் டு சோல் தானே உங்களுக்கு கனெக்ஷன் சொல்றீங்க. நீங்க இப்படியே நீங்க வந்து எனர்ஜியை வந்து நீங்க வந்து இருந்துகிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டே நீங்க வந்து போங்க. இதுல வந்து ஆண் பெண்ணா இருக்கலாம். அப்போ இப்படி சொன்ன உடனே அவங்க மேஸ்குலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அசென்ஷன் ஆகுறதுக்கு பதில் இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு ஏன் அப்படின்னா அது ஒரு சேஃப் ஜோன் அவங்களுக்கு. சரிங்களா? எல்லா மேஸ்குலினும் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆமா, நம்ம இப்ப வெளியே இது பண்ணணும்னா இதை பிரேக் பண்ணணும், இப்ப கல்யாணம் முடிஞ்சவங்கன்னா அதை பிரேக் பண்ற மாதிரி வரும். ஏன்னா எல்லாமே ஈகோ, எல்லாமே தெரிய வரும், எல்லாமே ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மாயையில நீ சிக்கி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு உச்சத்தில் ஒரு சாமியார், இப்ப நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு வந்து தெரியற அளவுக்கு வந்து ஞானத்தை கொடுத்து கொண்டு வரும். சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சூனியத்தை வச்சுட்டு தான் நம்மளை வந்து ஒரு ப்ராசஸ்க்கே வந்து வெளியே இழுத்துட்டு வரும், 3Dல வந்து வெளியே எடுத்துட்டு வரும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கத்துப்போம். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவன் விரக்தி நிலைக்கு வந்து போயிடக்கூடாது. ஸோ பிரபஞ்சம் வந்து ஒன்னொன்னையும் பார்த்து செய்யும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு மேஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மிஷன் ஒர்க்குக்காண்டி ஒரு மேஸ்குலின் வந்தானா அவனை வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணும் பிரபஞ்சம். ஏன் அப்படின்னா இந்த புவிக்காண்டி அவன் வந்து வந்திருக்கிறான். இந்த ஜேர்னியை பொறுத்தவரை சும்மா நம்மளுக்குள்ள மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பணம் பதவி அப்படிங்கிறதுக்காண்டியும் இல்லாமல் ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுலதான் வந்து ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஏன் ஆத்ம திருப்தினா இவங்க சர்வீஸ்காண்டியே தான் இவங்க வந்து வந்திருப்பாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்கு நான் வீடியோ போட்டா ஒரு திருப்தி வரும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் வந்து சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து சர்வீஸ். இப்போ மேஸ்குலின் பார்ட் வந்து இதுல ரொம்ப ஒரு மிஷன் ஒர்க் எடுத்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வளர விடாம, ஏன் அப்படின்னா இந்த யூனியன் எடுத்துக்கிட்டா பிரபஞ்சத்தின் ஃப்ரீக்வன்சியே மேல கொண்டு வரும் அப்படிங்கிறதே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க.
இதோடைய அந்த அந்த லெவலுக்கு இவங்களை வந்து அட்டைன் பண்ணாமையே இவங்க அடிமையா வச்சுட்டு இவங்களோட கண்ட்ரோலை வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது நான் தான் பெரிய ஆளு, என் மூலமா தான் எல்லாமே வந்து போகணும், நீ வந்து பாரு. அப்ப இப்ப இந்த மேஸ்குலின் வந்து ஒரு ஒரு அப்போ ஏற்கனவே இங்க சோசியல் இருந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே தெரிய வரும். தெரிய வர இவங்க உடஞ்சிருவாங்க, ரொம்ப உடஞ்சிருவாங்க. ஈகோலாம் ஒரு மனுஷனுக்கு போயிட்டுனா அவனால வாழ எப்படியோ இருக்கும். அவன் வந்து அவனோட லைஃபே வந்து டோட்டலா வந்து போயிற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க திருப்பி அவன் மைண்ட வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க வந்து தைரியமாக ஒரு யூனியன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க நினைச்சுப்பாங்க, ஓகே நம்ம இந்த மாதிரியே நம்ம வந்து எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மிஷன் ஒர்க் எடுத்தவங்களுக்கு இது வந்து 100% சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா சக்சஸ் ஆகாது. அதே மாதிரி ஒரு கல்யாணம் முடியாத ஒருத்தங்க இருக்கிறாங்க, கல்யாணம் முடியாம இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து பிரபஞ்சம் வந்து வாழதான் வைக்கும். இந்த ஜேர்னியை பொறுத்தவரை செல்ஃப் லவ் ஜேர்னி அவங்கள வாழதான் வைக்குமே ஒழிஞ்சு அவங்கள வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இப்படியே உட்காந்துரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு வைக்காது. அவங்க அந்த இதுல வந்து அவங்க மேரீடா இருந்தாலும் அந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கர்மாயெல்லாம் விட்டுட்டு உங்களை வந்து பிசிக்கலா வர வைக்கும். அதுதான் வந்து நிஜம். இந்த ஜேர்னியை பொறுத்தவரை இந்த இதுக்குள்ள நம்ம இது பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸ் தான், ஒரு சிவன் ஒரு சக்தி தான். இப்போ இதுல வந்து எப்படி இப்போ டிஎஃப் ஏன் வந்து ட்வின்னுக்கும் இந்த இதுக்கும் வந்து இவங்க வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எனர்ஜிக்கு வந்து ஜெண்டர் கிடையாது, பேசிக்கலா சோல் தான் நம்மளுக்கு. ஸோ எனர்ஜிக்கு வந்து ஜெண்டர் கிடையாது, இந்த கான்செப்டை எடுத்துப்பாங்க. அடுத்தது என்னன்னா மிரர் எஃபெக்ட். எப்படி மிரர் எஃபெக்ட் வரும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து உள்ளுக்குள்ள உள்ளதெல்லாம் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு வரோம்ல, இவங்க வந்து சோசியல்ல போகும்போது நிறைய அகெயின்ஸ்ட் வரும்ல. ஸோ தப்பா வந்து அப்ப அந்த பெயின்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிரர் மாதிரி எடுத்து இவங்களை நம்மள மாதிரியே இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா ரன்னர் சேசர் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா நான் வந்து இப்படி இருக்கவா, இல்ல வந்து இதை அக்செப்ட் பண்ணவா, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ்பியனா இருக்கிறேன், நான் வந்து கேயா இருக்கிறேன், நான் வந்து பைசெக்சுவலா இருக்கிறேன், டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறேன், கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் இருக்கிறேன், எனக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திடீர்னு எடுக்கலாம்பாங்க, திடீர்னு இல்ல வேண்டாம் அப்படின்பாங்க, அப்படின்னு ஓடுவாங்களா? அப்ப இதுவும் நம்ம ஜேர்னிக்கு வந்து ஒத்து வருதா அவங்களுக்கு? அடுத்தது என்னன்னா அவங்க செல்ஃப் லவ் தான், உன்னையே லவ் பண்ணிட்டு நீ வந்து யூனியனா இருந்துக்கோ. அப்ப நீ இது வந்து ஒரு சோல் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ். அப்ப எங்கேயும் சொல்றது இங்கேயும் இந்த பாயிண்ட் ஆஃப் இவங்க வந்து வச்சுட்டு பாத்தியா இது வந்து கரெக்டா இருக்கு. சோ ஒரு பெண் மேல உனக்கு ஈர்ப்பு வருதா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேல ஈர்ப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோல்மேட்ஸ்க்குனாலும் பாசம் வரதான் செய்யும், அன்பு வரதான் செய்யும். இப்போ இந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கேட்டகரியில உள்ளவங்களுக்கு, நம்ம ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 சக்தினா சக்தி பாட்டை தான் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்த முடியும், ஒரு சிவனா சிவன் பாட்டை தான் வெளிப்படுத்த முடியும். பிரபஞ்சம் அந்த ரூல் படி புருஷ பிரகிருதி தத்துவத்தின் படிதான் வந்து இதை வந்து பண்ணுமே ஒழிஞ்சு வேற கான்செப்டுக்கு இது வரவே வராது. ஸோ யார் சொன்னாலும் வந்து நம்பாதீங்க. இதுக்கு ஒரு 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 குரூப்ஸே இருக்கு, அண்டர் கிரவுண்ட் குரூப்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம எப்படி ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க வந்து ட்வின் ஃப்ளேமா இருந்து இப்படி இப்படி இந்த ரூல்ஸ் போட்டு இருக்கிறவங்க வந்து ட்வின் ஃப்ளேமா வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சோல் கனெக்ஷன். சரிங்களா? இதுதான் வந்து இங்க முக்கியம். ஸோ உங்களை வந்து மூல செலவை பண்ணி அவங்களோட இதுக்கு பண்ணிக்கிட்டு இல்ல உங்க மேஸ்குலினா அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேம் விளையாடுவாங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா வருஷ கணக்காக உங்க ட்வின் கூட நீங்க வந்து சேர முடியாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இப்படியே காலம் போட்டோம், அவங்க ஒண்ணு கிளியர் ஆகல, அவங்க ஒண்ணு கிளியர் ஆகல, அவங்க கிடையவே கிடையாது. அவங்களே இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்தாங்க அப்படின்னா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கு தக்கன பத்தியா கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கா, இந்த நாட்டுல நான் இப்படி இருக்க முடியாதா, உன்னை பணக்காரன் ஆக்குறேன்னா, உன்னை நான் பலவாறு இப்படி ஆக்குறேன்னா அப்படி ஆக்குறேனான்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ட்வின் ஃப்ளேமையே வந்து கண்ணில் காட்டாம வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கிறவங்க இன்னொரு ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேஸ்குலின் எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில நேரங்கள் அந்த அந்த மேஸ்குலினை இவங்க கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தெரிஞ்சாலும்
காட்டாமே இருந்துகிட்டு அவங்க மூலமா தான் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடுவாங்க. சரிங்களா? அதுக்குள்ள வந்து சிக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சம் வந்து இவங்க மூலமா தெரியணும் அப்படின்னு சொன்னா அது அவங்க ஜஸ்ட் அவங்க மூலமா தெரியதான் வைக்குது. அதுக்கு வந்து உங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அழுவணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. சரிங்களா? அப்படி பார்த்தா எல்லாருமே நம்மளுக்கு பிரபஞ்சமே வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப எல்லாருக்கும் போய் நான் போய் அவனுக்கு அடிமையா கிடக்கணும், அவன் வந்து நம்ம ட்வின்னை காட்டிட்டான், அவன் சொல்றதான் நம்ம வந்து கேட்கணும், இது கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து உங்க பிரெயினை வந்து அவன் வந்து கொலாப்ஸ் பண்றான்னு அர்த்தம். உங்க மைண்டை வந்து சிதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது எம்பத்தை யூஸ் பண்ண பேசிக்கலி ட்வின் ஃப்ளேம் வந்து எம்பத். அவங்களுக்கு வந்து நல்ல நாடகம் நல்லா நடிக்க தெரியும். கதாபாத்திரங்களே அவ்வளோ அழகா பிளே பண்ணுவாங்க. எல்லாமே வந்து சினிமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க பேச்சு திறமைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும். பல பேரை வந்து இதனால வந்து ஏமாத்தி இந்த ஜேர்னிக்குள்ள வந்து ஒரு யூனியன் வந்து எடுக்க விடாமே வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சி சோல் தான் இந்த வேலையை பண்ணும். சாதாரண மனிதனால இது பண்ண முடியாது. சோ அவனும் எப்படி வந்து ஒரு அசுரத்தன்மை மட்டும் கொண்டவன் வித்தைகளை கத்துக்கிட்டு இறைகிட்ட இருந்தே கத்துக்கிட்டு எப்படி வந்து இதை பண்றானோ இதே டெக்னிக்கை தான் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு அளவு கத்துக்கிட்ட போது நான் தான் பெரியாள் அப்படிங்கிற திமிரில் வந்து ஆடுறது, எனக்கு வந்து என்னால எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரின் உச்சத்துல வந்து பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டோம், உங்க ஜேர்னியில் நீங்கள் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்னைக்கும் திருட்டுத்தனமாக ஒரு மேஸ்குலினோ ஒரு ஃபெமினேனோ வந்துட்டு போகிற கீழ்த்தரமான ஜேர்னி இது கிடையாது. சரிங்களா? அததான் தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இடையில வந்து எனக்கு நிறைய டவுன்லோட்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்தேன். ரொம்ப நாள் வந்து நான் வெக்ஸ் ஆகி போயிருந்தேன். மிஸ்டீஸ் மேடம் தான் ஒரு நாள் இந்த டாபிக் பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் பரவாயில்ல, எனக்கு வந்து எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து அப்போ நம்ம ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு காட்டுது பாருங்களேன். இப்ப நான் அடுக்கிற சிந்தனையே வந்து அவங்களுக்கு காட்டுச்சு. ஸோ எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கே போய் நான் போய் சொன்னேன், பரவாயில்ல மேடம், நான் ரொம்ப ரொம்ப மனம் வருத்தத்துல இருந்தேன், இந்த மாதிரி நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜேர்னியை வச்சுக்கிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து அப்போ வந்து ஒரிஜினல் ட்வின் வந்து எப்படி இருப்பான், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அதுல மெயின் இதுதான். அதாவது அவன் மறைக்கவே மாட்டான். சரிங்களா? உங்களுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டர், அது வந்து டிவைன் கேரக்டர், சிவன். சரிங்களா? அது வந்து டிவைன். அந்த டிவைன் வந்து தன்னோட சக்தியை வந்து திருட்டுத்தனமாக அதை எனக்கு சொல்லையே வந்து அசிங்கமா இருக்கு. சரிங்களா? அப்படி வைக்கிறதுக்கு எந்த வித ஒரிஜினல் சிவனும் அலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. அதே மாதிரி இது ரேர் சோல் கனெக்ஷன். எல்லாருக்கும் இந்த பர்த்ல வந்து இது இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரேர் தான் இது. சரிங்களா? அதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும். சும்மா இந்த நேம் காண்டி வச்சு இவங்க வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஒரு இடத்துக்குள்ள போய் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நான் நிறைய அதாவது இந்த ஜேர்னியே வந்து என்னைய பொறுத்தவரை என்ன, நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜேர்னி என்ன எனக்கு வந்திருக்கு, இந்த ஜேர்னி என்ன, அப்ப என்னத விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப எனக்கு அது தெரிஞ்சாதான். சோ நான் ஒவ்வொரு இதையும் நான் என்னோட லைஃப்ல பல இதை வந்து இழந்துட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து கத்துருக்கிறேன். இது வந்து சும்மா எனக்கு வந்து தெரிய வரல. சரிங்களா? அதுக்கு நான் பல கஷ்டங்கள். ஏன்னா குண்டலினி எழும்புறது அப்படின்னு சொன்னா சும்மா அப்படி நெத்தியில வச்ச உடனே அப்படி சல்லுன்னு வந்து ஏறாது. சரிங்களா? அதுக்காண்டி பல இன்னல்களை நம்ம கடந்து போல்ட் அண்ட் பிரேவா இருக்கணும். தந்திராலாம் வந்தது, டவுன்லோட்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ கரெக்டான ஒரு பாயிண்ட வந்து உண்மையா பல பேர் 99% வந்து எதிர்த்தாலும் நான் வந்து போல்டா இருப்பேன். ஏன் அப்படின்னா என்னோட இன்ட்யூஷன் இதை தான் சொல்லுது. என்னோட இன்ட்யூஷன்ஸ் இது திருப்பி எனக்கு வந்து தெளிவா காட்டுது. என்னோட தந்திரா வந்து இந்த பேசஸ்லாம் இருக்கணும். ஒரு பைரவா ஒரு பைரவி, இதுதான் தத்துவம். ஒரு அதை மீறி வந்து இவங்க யாருமே வந்து ஒரு ஆண் ஒரு பைரவரும் ஒரு பைரவம், இதெல்லாம் வந்து எந்த விதமான இதுலயும் வந்து எனக்கு அது எப்படி இவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஜேர்னிக்குள்ள எடுக்காதீங்க. இது வந்து சிவசக்தி ஜேர்னி தான். அதுவும் இல்லாமல் நிச்சயமாக உங்க பின் வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் எந்த ஒரு பின்னும் வந்து செய்யவே மாட்டாங்க. இதை நான் அடிச்சு சொல்வேன். ஒரிஜினல் ட்வின்னா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்படி பண்ணவே வந்து மாட்டார்கள். இதை மட்டும் நான் தெளிவா வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.